நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து வரிசையாக பெறலைன்னா கண்டிப்பாக உங்களை வந்து நியமிக்க மாட்டாங்க எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்லையும். இது விஷயமா உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஃபைல் ஆகி நீதிபதியும் உத்தரவும் போட்டிருக்காரு. தமிழ்நாடு அரசு அது இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. அது என்ன எல்லாமே டீட்டெயிலாக அந்த பதிவில் பார்க்கலாம். கோவையில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டீச்சராக ஒருத்தரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒப்புதல் கேட்டு பள்ளி கல்வித்துறையோடைய இணை இயக்குனருக்கு ஒரு அப்ளிகேஷனை வந்து அனுப்பியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. எதுக்காக கேட்டிங்கன்னா அந்த நம்பர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா 10th முடிச்சிருக்காரு. 10th முடிச்ச அப்புறமா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மூலமாக ஒரு பட்டப்படிப்பை முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பிஎட் முடிச்சிருக்காரு. இதெல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் தான் 12th பாஸ் பண்ணியிருக்காரு. அதனால் அவருடைய பணி நியமனத்துக்கு ஒப்புதல் வழங்க முடியாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டீச்சர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த டீச்சர் தரப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல்வி தகுதிகள் அனைத்தும் அவரால் முடிக்கப்பட்டதாகவும் பணி நிரந்தரம் செய்ய வேணும் கேட்டுக்கொண்டிருக்காங்க. எல்லா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் ஃபுல்லாக முடிச்சாச்சு, என்னை வந்து பணி நிரந்தரம் செய்யுங்க அப்படின்னு வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றம் தரப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே முறைப்படி ஒழுங்கான வரிசையில் பெற வேண்டும், அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணலன்னா அவர் நியமனம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆசிரியருக்கு எந்த விதமான ஊதியம் அல்லது நன்மை எதுவுமே வழங்கக்கூடாது, நியமனம் ரத்து செய்யணும்னு நீதிபதி உத்தரவு போட்டிருக்காங்க.